மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நிறைய பெண்கள் வந்து என்கிட்ட மெசேஜ் போடுறது என்னன்னா, எனக்கு வந்து இடுப்பு கிட்ட பேக்ல வந்து அதிகமா ஃபேட் இருக்கு, நிறைய கொழுப்பு இருக்கு, அதை நான் குறைக்கணும், இன்னும் கொஞ்சம் மந்த்ல எனக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல சதை போறதுக்கு ரீசன் வந்து ஒன்னு ஜெனட்டிக்கா இருக்கலாம், இன்னொன்னு நம்ம உட்காந்துட்டே இருக்கிற ஹேபிட்டா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு யோகா மாதிரி பண்ணலாம். இடுப்பு எலும்புக்கு அப்புறம் குளூட்ஸ்க்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணலாம், பட் பிரிட்ஜஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கவங்க பிரிட்ஜ் போஸ் அண்ட் பட் கிக்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நல்ல நியூட்ரிஷனலி பேலன்ஸ்ட் ஃபுட் நிறைய எடுக்கணும், நீர் காய்கறிகள் அதிகமா எடுக்கணும். இதுக்குன்னு அவங்க எந்த ஒரு சப்ளிமெண்டேஷன் அப்படிலாம் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஹோமியோபதியில இதுக்குன்னே பர்டிகுலர் மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ ஒருத்தவங்க பாடி நேச்சர் இருக்கு, ஒபிசிட்டியில வந்து பியர் ஷேப் ஒபிசிட்டி இருக்கு, ஆப்பிள் ஷேப்டு ஒபிசிட்டி இருக்கு, ட்ரையாங்கிள்டு கோன் ஒபிசிட்டி இருக்கு, ட்ரையாங்கிள் ஷேப்டு இன்வெர்டட் கோன், இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஒபிசிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி இருக்கவங்க பியர் ஷேப் ஒபிசிட்டி தான். இந்த மாதிரி பேக்ல வந்து அதிகமா ஃபேட் இருக்கும். ஸோ இந்த குளூட்டியல் மசில் ஃபேட்டை குறைக்கணும்னா நம்ம அங்க இருக்க மசில் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். ஸோ சைட் ஹிப்ஸ் பண்ணலாம், அவங்க பட் கிக்ஸ் பண்ணலாம், அப்புறம் பிரிட்ஜ் போஸ் பண்ணலாம். இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹோமியோபதியில இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்குன்னே வி ஹாவ் பர்டிகுலர் மெடிசன். ஒபிசிட்டிக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, பட் இந்த இதுக்குன்னே ஒரு மெடிசன், பூஸ்டர் மெடிசன் இருக்கு. அது என்ன பார்த்தோம்னா லைக்கோபோடியம் அண்ட் அமோனியம் கார்போனிக்கம். இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்ன டோசேஜ், என்ன பொட்டன்சி, ரிப்பிட்டேஷன் எப்படி இருக்குன்றத நீங்க உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கோங்க. இப்போ பின்னாடி சதை ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க என்னென்ன ஃபுட் சாப்பிடலாம்? ஹிப்ல பேக்ல அதிகமா ஃபேட் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க என்ன ஃபுட் சாப்பிடலாம்? பேசிக்கா எல்லார மாதிரியும் இவங்க நல்ல ஹைலி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இருக்கலாம், பட் ஃபேட்டியான ஃபுட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும், ஜங்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கணும். இவங்க வந்து கிழங்கு வகைகளை விட இந்த ரூட்ஸ் சொல்லுவோம்ல, கேரட், பீட்ரூட், அப்புறம் முள்ளங்கி அண்ட் கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அண்ட் உருளைக்கிழங்கு, இதெல்லாம் வந்து லிமிட்டட் குவான்டிட்டி எடுக்கணும். எடுக்கவே கூடாது எதுவும் கிடையாது, லிமிட்டடா. மற்றது நீங்க 1 கப் எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு எடுத்துட்டா போதும். பேசிக்கா நீங்க அதிகமா எடுக்க வேண்டியது நீர் காய்கறிகள் அதிகமா எடுக்கலாம். ஸோ சுரக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் புடலங்காய், அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். நார்மலா வந்து இந்த சுண்டைக்காய் அதுவும் எடுத்துக்கலாம். அண்ட் இவங்க வெஜிடபிள்ஸ்ல இதெல்லாம் எடுக்கலாம். இவங்க ஃப்ரூட்ஸ்ல என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலான், அப்புறம் ஃப்ரூட்ஸ்லேயே வாட்டர்மெலான் நிறைய எடுத்துக்கலாம், அப்புறம் கிர்னி பழம் எடுத்துக்கலாம், அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அவங்க இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நீங்க வந்து மாம்பழம், அப்புறம் ஆப்பிள், பலாப்பழம், பப்பாளி பழம் கூட கொஞ்சம் ஃபேட்டா இருக்கும். ஸோ அதை லிமிட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியா லோ கேலரி ஃபுட்ஸ் தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், பட் கிக்ஸ் பண்ணலாம் அண்ட் பிரிட்ஜ் போஸ் பண்ணலாம். இப்போ ஹிப்ல முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. இடுப்பு பகுதியில அதிகமா ஃபேட் இருக்கவங்களுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ஹை ஹீல்ஸ் போடுறது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்றப்போ நீங்க ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணாம ஃபிளாட்டான ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜென்ரலா நம்ம பாடி வெயிட் ஃபுல்லாவே நம்மளுடைய ஹீல்லையும் ஃபுல் ஃபுட்டுக்கு தான் அது வரணும். நீங்க ஹை ஹீல்ஸ் போடும்போது உங்களுடைய ஃபுல் வெயிட்டுமே வந்து உங்க டோக்கு போகும். அதை பேலன்ஸ் பண்றதுக்காக உங்க ஹிப்புக்கு தான் அந்த ஃபுல் வெயிட் போகும். அதனால உங்களுக்கு அங்க கம்ப்ரெஷன் அதிகமாகிறதுனால உங்களுக்கு வெயிட் அங்க ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நீங்க ஃபிளாட்ஸ் போடும்போது உங்களுடைய ஃபுல் பாடியோடைய வெயிட்டுமே வந்து பேலன்ஸ்டா உங்க ஃபுட்ல இருக்கும். அது சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கு நீங்க ப்ராப்பரா நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் இதுக்கு ரீசன் நம்மளுடைய பொசிஷனும் ஒரு ரீசனா இருக்கலாம். இப்ப சாப்பிடும்போது கீழே சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல எங்க கிட்ட வந்து டைனிங் டேபிளா உட்கார முடியும், நீங்க டைனிங் டேபிள்ல உட்காரலாம். பிகாஸ் இடுப்பு வலி, கை கால் வலி இருக்கவங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடலாம். ஸோ இந்த இடுப்பு பகுதியில அதிகமா ஃபேட் செய்யறதுக்கு காரணம் நம்மளோட பொசிஷனாவும் இருக்கலாம். நிறைய பேர் அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துக்கிட்டு துணி மடிக்கிறதோ இல்லை சாப்பிட்றதோ, அது வந்து பெட்ல சோஃபால உட்காந்து சாப்பிட்றது வந்து கரெக்ட் கிடையாது. அப்படி பண்றதுனால நமக்கு ஃபுட் அப்சர்ப்ஷன் ஒழுங்கா இருக்காது. உட்காரும்போது சாப்பிடும்போது பொசிஷன் மாத்தி மாத்தி உட்காந்து சாப்பிடுவாங்க சில பேர். அப்படி பண்ணாம சாப்பிட்றப்போ நல்லா சம்மணங்கால் போட்டு தரையில உட்காந்து சாப்பிடணும். அப்படி இல்லாட்டினா ப்ராப்பரா டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடணும். மற்ற பொசிஷன் வந்து நமக்கு அப்சார்ப்ஷன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நிறைய பேர் துணி மடிக்கிறது கூட சோஃபால உட்காந்து பண்றது, துணி மடிக்கிறதுக்கு பெட்ல உட்காந்து பண்றதுங்கிறது. துணி மடிக்கிறப்போ ஒரு ஃபிளாட்டான சேர்ல உட்காந்து பண்ணுங்க. உட்காந்து பண்ண வேணாம் சொல்ல, பட் ஃபிளாட்டான சேர்ல உட்காருங்க. மேக்ஸிமம் உங்க ஒர்க் அப்படி இருக்குன்னா நீங்க உங்களுக்கு குஷன்ல தான் உட்கார மாதிரி இருக்குன்னா தட்ஸ் ஃபைன். பட் முடிஞ்ச அளவுக்கு ஃபிளாட்டான சேர்ல, ஃபிளாட்டான பெட்ல படுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் பார்த்தோம்னா
குனிஞ்சு கோலம் போடுறது. ஸோ நீங்க உங்களுக்கு இன்னுமே பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்னா ஒரு பெரிய ரங்கோலி கோலமா போடுங்க. வீக்லி ஒரு 3 to 5 days போடலாம், இல்ல டெய்லி போட்டாலும் சூப்பர். அப்படி போடும்போது உங்க மைண்டும் காம் ஆகுது, நீங்க கிரியேட்டிவா ஒரு விஷயம் பண்றீங்க. அண்ட் ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்கு உங்களுடைய இடுப்பு குனிஞ்ச மாதிரியே நீங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அங்க இருக்க ஃபேட் பர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்க மெடிசன் எடுக்கலாமா கேட்டா கண்டிப்பா எடுக்கலாம். பட் இப்போ பிபி, சுகர், தைராய்டு இருக்கவங்க உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணாம இந்த மெடிசன் நீங்க எடுக்கக்கூடாது. அண்ட் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா 2 மெடிசன் இருக்கு ஹோமியோபதியில, லைக்கோபோடியம் அண்ட் அமோனியம் கார்போனிகம். இந்த மெடிசன் பர்டிகுலரா ஆப்பிள் அண்ட் பியர் ஷேப்டு ஒபிசிட்டிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஒர்க் ஆகும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த இடுப்பு பகுதியில் இருக்க சதைகளை குறைக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இந்த மெடிசனை நீங்க செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறத விட டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கான தேவையான பொட்டன்சி, டோசேஜ்லாம் ப்ராப்பரா பார்த்து எடுத்தீங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்க இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்ம்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு 2 weeks to 2 months நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.